ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அற்புதமான தினம் இன்றைய தினம். ஸ்ரீ ஜெயந்தி. இந்த ஸ்ரீ ஜெயந்தியுடைய பெருமை என்ன, இந்த நன்னாளிலே நாம் எப்படி கொண்டாட வேண்டும், இந்த நாளை எப்படி கொண்டாட வேண்டும் போன்ற விஷயங்களை இந்த பதிவிலே நாம் பார்க்கலாம். இந்த ஸ்ரீ ஜெயந்தி எதனாலே பெயர் ஏற்பட்டது, இந்த நாளிலே அப்படி யார் பிறந்தார் என்று பார்த்தால், அந்த ஸ்ரீமன் நாராயணனே இந்த உலகத்திலே கண்ணனெம்பெருமானாக வந்து பிறந்தான். ஆவணி மாதம் ரோஹிணி நட்சத்திரத்திலே அஷ்டமி திதியிலே அந்த கண்ணனெம்பெருமான் திருவதரித்தான் இந்த உலகத்திலே. அவன் பிறந்த நன்னாளைத்தான் நாம் ஸ்ரீ ஜெயந்தி என்று கொண்டாடுகிறோம். நீங்கள் பாருங்களேன், மற்ற அவதாரங்கள் எம்பெருமான் எவ்வளோ அவதாரங்கள் பண்ணியிருக்கான், ஆனால் அந்த அவதாரங்களுக்கெல்லாம் நாம் ஸ்ரீ ஜெயந்தி என்று கொண்டாடலை. ராமநவமி, ஸ்ரீராமநவமி, வரஹா ஜெயந்தி, இப்படி தான் இந்த பெயர் வச்சு தான் நாம் வழங்குகிறோம். ஆனால் கண்ணனெம்பெருமானுடைய திருவதார நன்னாளை மட்டும் ஸ்ரீ ஜெயந்தி என்று நாம் கொண்டாடுறோம். ஏன்னா அவ்வளவு ஏத்தம் இந்த அவதாரத்திற்கு. எம்பெருமான் அவ்வளவு சேஷிதங்கள் செய்கிறான். முக்கியமாக பெரிய பங்கு என்ன அப்படின்னா, உயர்ந்ததான கீதை. இந்த உலகத்திலே நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி தர்மத்தோடு வாழ வேண்டும், அந்த எம்பெருமானை எப்படி நாம் அவனை எப்படி பற்ற வேண்டும் போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த தர்மசாஸ்திர விஷயங்களாகட்டும், சரணாகதி விஷயமாகட்டும், அத்துணையும் கீதையிலே எம்பெருமான் நமக்கு உபதேசிக்கிறான். அப்படி உயர்ந்த கீதையை நமக்கு வழங்கினபடியாலே இவன் ஆச்சாரிய ஸ்தானத்தை வகிக்கிறான் கண்ணன். அதனாலே இவனை கீதாச்சாரியன் என்று நாம் கொண்டாடுகிறோம். இப்படி உயர்ந்ததான பரமபுருஷன் வந்து திருவதரித்த நன்னாளை நாம் ஸ்ரீ ஜெயந்தி என்று நாம் கொண்டாடுகிறோம். இந்த நன்னாளிலே காலை எழுந்ததிலிருந்து எதுவும் உட்கொள்ளாமல், அதாவது நாம் ஏகாதசி விரதம்லாம் எப்படி இருப்போம் அதுபோல் காலை எழுந்து தலைக்கு தீர்த்தமாடி எதுவும் உட்கொள்ளாமல் கண்ணனெம்பெருமானுக்கு பிடித்த பதார்த்தங்கள் வஸ்துக்களை அதை தலிகை செய்து சாயங்காலத்துக்கு மேலே வந்து மறுபடியும் தீர்த்தமாடி எம்பெருமானுக்கு விசேஷமாக திருவாராதனங்கள் செய்து, அதற்கு முன்பாக சாயங்கால வேளையில் பார்த்தா கண்ணனெம்பெருமான் நம்முடைய கிரகத்திற்கு வரப்போகிறான். ஒவ்வொருத்தருடைய கிரகத்திற்கும் வரப்போகிறான். அவன் திருவதரிக்கப் போகிறான். ஆகையாலே நாம் என்ன செய்ய வேண்டும், பாதங்கள் அந்த கண்ணனெம்பெருமான் வருவதற்கு அடையாளமாக அந்த எம்பெருமானுடைய திருவடிகளை நாம் அப்படி கோலமாக அந்த தரையிலே கீழ் தரையில் நம்ம போட்டு அதை வைத்து வரைந்து பாதங்களை திருவடிகளை வரைந்து அதற்கு மேலே சாயங்காலம் தீர்த்தமாடி எம்பெருமானுக்கு திருவாராதனங்கள் செய்து அவனுக்கு பிடித்தக்கூடிய பக்ஷணங்கள் தலிகைகள் போன்ற தலிகம் செய்து அதன் பின்பு நாம் ஆகாரத்தை உட்கொள்ள வேண்டும். இப்படி இந்த ஸ்ரீ ஜெயந்தியை நாம் கொண்டாட வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்த நாளிலே கண்ணனெம்பெருமான் விஷயமாக இருக்கக்கூடிய பாசுரங்கள், திருப்பல்லாண்டு, பெரியாழ்வார் திருமொழி முழுக்க கண்ணனெம்பெருமான் விஷயமாகத்தான் இருக்கக்கூடியது. முழுக்க நம்மளால் சேர்க்க முடியலனாலும் முக்கியமான பாசுரங்கள், மண்டமாடங்கள் சூழ் முதல் பதிகம், நீராட்டம், பூச்சூடல், காப்பிடல், சென்னியோங்கு போன்ற பதிகங்களை சேவித்து சாத்துமுறை செய்து அந்த கண்ணனெம்பெருமானை நாம் மனதாலே நாம் துதிக்க வேண்டும், அவனை போற்ற வேண்டும் இந்த நன்னாளிலே. சரி, ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி கொண்டாடுறாளே. இந்த உலகத்தில் பல பேர் ஸ்ரீ ஜெயந்தியை வெவ்வேறு நாளில் கொண்டாடுறா. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு வழக்கங்கள் இருக்குது. முக்கியமாக திருவரங்கத்தை எடுத்துட்டோம்னா பஞ்சாங்கத்தை பார்க்கலாம். பஞ்சாங்கத்தில் கோயில் ஸ்ரீ ஜெயந்தி, கோயில் ஸ்ரீராமநவமி என்று தனியாக இருக்கும். நம்பெருமாளுக்கு பெரிய பெருமாளுக்கு எல்லாமே தனி, அவருக்கு எல்லாமே ஸ்பெஷலாகவே இருக்கும். அதாவது இந்த ஸ்ரீரங்கத்தில் பார்த்தோம்னா திதியை வைத்து கொண்டாடுவார்கள். அதாவது கண்ணனெம்பெருமான் திருவதரித்த திதியானது அஷ்டமி திதி. அந்த அஷ்டமி திதி அந்த உதயத்திலே, சூரியோதயத்திலே அந்த அஷ்டமி திதியானது இருக்க வேண்டும். அதாவது ஆவணி மாதத்திலே கிருஷ்ணபக்ஷம் அஷ்டமி திதி. இந்த கிருஷ்ணபக்ஷத்திலே வரக்கூடிய அஷ்டமி திதியானது சூரியோதயத்தில் என்னைக்கு இருக்கிறதோ அன்றைய தினம்தான் ஸ்ரீ ஜெயந்தி. அது ரோஹிணி நட்சத்திரமோ கணக்கல்ல, இங்கே திதி கணக்கு. அதே போல தான் ஸ்ரீராமநவமி ஆகட்டும், நவமியானது இந்த உதயத்தில் இருக்க வேண்டும். அன்றைய தினம்தான் ஸ்ரீராமநவமி இங்கே திருவரங்கத்திலே. அதே போல் அஷ்டமி திதி இன்றைய தினம் இந்த சூரியோதயத்தில் வருகிறது. ஆகையாலே இன்றைய தினத்திலே இந்த திருவரங்கத்திலே இந்த ஸ்ரீ ஜெயந்தியானது கொண்டாடப்படுகிறது. பாஞ்சராத்திர ஆகமத்திலும் இதைத்தான்
சொல்கிறார்கள். ஆகையா தான் இதை பாஞ்சராத்திர ஸ்ரீ ஜெயந்தி என்று அந்த பஞ்சாங்கத்தில் இருக்கும். இன்னும் மற்ற வைகாந்த ஜெயந்தி அவர்கள் ஒரு விதமாக வழக்கத்திலே வைத்துள்ளார்கள். ஆக எங்கள் திருவரங்கத்திலே பாஞ்சராஜ ஜெயந்தி என்று இந்த தினத்திலே நாம் ஸ்ரீ ஜெயந்தியை கொண்டாடுகிறோம். நம்பெருமாளுக்கு என்னைக்கோ அன்றைக்கி தான் இங்கே ஸ்ரீரங்கத்தில் இருக்க ஊர் மக்கள் அத்தனை பேருக்கும் அன்றைக்கி தான் அந்த பண்டிகை. நம்பெருமாள் என்னைக்கு அமாவாசை திருமஞ்சனம் கொண்டாடுகிறாரோ அன்றைய தினம் தான் அமாவாசை. அதே ஆகையாலே நம்பெருமாள் இன்றைய தினம் ஸ்ரீ ஜெயந்தி கொண்டாடுகிறார். அத்தனை பேருக்கும் இன்றைய தினம் தான் ஸ்ரீ ஜெயந்தி அத்தனை கிரகங்களிலும். அப்படி நம்பெருமாள் காலையிலே 9:15 புறப்பட்டு ஸ்ரீபண்டாரம் என்று சொல்லக்கூடிய 100 கால் மண்டபம், அந்த மண்டபத்திலே எழுந்தருளி அரையர் சுவாமிகள் பெரியாழ்வார் திருமொழியில் 200 பாசுரங்கள் தாளத்தோடு இசைத்து அந்த பெரியாழ்வார் திருமொழியில் 200 பாசுரங்கள் சேவிப்பார்கள். கடைசி பாசுரம் வண்டு கலித்திரைக்கும் பொழில் சூழ் வருபுணல் காவிரி தென்னரங்கன் பண்டவன் செய்த கிரீடையெல்லாம் பட்டர்பிரான் விட்டுச்சித்தன் பாடல். அதாவது இந்த 200 பாடலும் முதல் 200 பாடல்களும் பார்த்தா கண்ணனம்பெருமான் அவதரித்ததிலிருந்து அவதரித்து ஒவ்வொரு வயதிலும் என்னென்ன செய்வான், அம்புலி பருவம், அப்புறம் அவனுக்கு நீராட்டம், காது குத்துதல், அப்புறம் நீராட்டுதல், பூச்சூட்டல், காப்பிடல் போன்ற ஒவ்வொரு பருவமாக கண்ணனம்பெருமான் பெரியாழ்வார் அனுபவித்திருக்கிறார். அத்தை அந்த 200 பாசுரங்களிலும் சேவித்து கடைசி பாசுரத்தில் இதையெல்லாம் செய்தவன் யார்? வண்டு கலித்திரைக்கும் பொழில் சூழ் வருகுணல் காவிரி தென்னரங்கன் பண்டு அவன் செய்த கிரீடை. பண்டு முன்னொரு காலத்திலே இந்த சேஷிதங்கள்லாம் செய்தவன் யாருன்னா கண்ணன் பெரிய பெருமாள் நம்பெருமாள் தான் இத்தை கண்ணனாக திருவதரித்து இந்த விதமான நிலைகள்லாம் செய்தருளினான என்று பெரியாழ்வார் அனுபவிக்கிறார் இங்கே நம்பெருமாள். ஆகையாலே இந்த 200 பாசுரங்கள் அரையர் சுவாமிகள் தாளத்தோடு சேவித்து பின்பு ஆச்சரியமான திருமஞ்சனமானது நம்பெருமாளுக்கு நடைபெறும். பின்பு தலிகம் செயலாம் ஆகி சாயங்காலம் பெருமாள் மூலஸ்தானத்துக்கு எழுந்தருள்வார். ராத்திரி வேளையில் கண்ணன் பெருமான் திருவதரிக்க போகிறான். ஆகையாலே மற்ற கோயில்களை காட்டிலும் இந்த ஸ்ரீரங்கத்தில் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தா, இங்கே ஸ்ரீரங்கத்தில் கண்ணன் எம்பெருமான் தன் குடும்பத்தோடு இருக்கான். இங்கே தான் பார்க்கலாம். கண்ணனுடைய திருத்தந்தை அதாவது வசுதேவர், அவருடைய திருத்தாயார் தேவகி பிராட்டி, ரோஹிணி பிராட்டி என்ற 2 தாயார்கள் கூடவே கண்ணன் எம்பெருமானும் இங்கே குடும்பத்தோடு எழுந்தருளிருக்கிறான். அவர்கள் சன்னதியிலிருந்து முன்னாடி எழுந்தருளி அவர்களுக்கு திருமஞ்சனமாகி ராத்திரி வேளையில் சங்குப்பால் என்று குழந்தைகள் பிறந்தவுடனே சங்கினாலே பால் ஊட்டுவார்கள். அந்த கண்ணன் பெருமானுக்கும் சங்கினாலே அந்த அர்க்கியம் சங்குப்பால் அர்க்கியம் என்று சங்குப்பால் நைவேத்தியமானது இங்கே கண்ணனுக்கு நடைபெறும் ராத்திரி வேளையில். அடுத்த நாள் மறுநாள் காலையில் விசேஷமாக கண்ணன் பெருமான் சித்திர வீதிகள் முழுக்க எண்ணெய் விளையாட்டு விளையாடுவதற்காக எழுந்தருளுவான். பின்பு சாயங்கால வேளையில் நம்பெருமாளோடு கண்ணன் பெருமான் புறப்பட்டு உரியடி உற்சவமானது நடைபெறும். முன்னாடி கண்ணன் பெருமான் வருவான், கண்ணன் எழுவர். பின்னாடி நம்பெருமாள் உபயநாச்சரோடு எழுவர். இதை எதை குறிக்கிறது அப்படின்னா, பெருமாள் கிருஷ்ணனானவன் முன்னாடி போகிற கிருஷ்ணனும் நான் தான் கிருஷ்ணனாக பிறந்தேன் நம்பெருமாள் காட்டும் விதமாக இந்த வீதிகளில் எழுந்தருளுவானாம். ஆச்சரியமான புறப்பாடு. கிளிமாலை சாத்தி கொண்டு பெருமாள் ஆச்சரியமாக அன்றைய தினம் உரியடி அன்று எழுந்தருளுவர். இப்படி ஆச்சரியமான இந்த ஸ்ரீ ஜெயந்தி பண்டிகையானது நாம் அத்தனை பேரும் கண்டிப்பாக கொண்டாட வேண்டியது. கண்ணன் பெருமானுடைய கிருபைக்கு நாம் எல்லோரும் பாத்திரமாக வேண்டும். அத்தனை ஆழ்வார்களும் கண்ணன் பெருமானத்திலே மண்டி கிடந்தார்கள். நம்மாழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள் இந்த மூவருக்குமே கண்ணன்னா அவ்வளவு பிரீத்தி. நம்மாழ்வார் கிருஷ்ணாவதாரத்தை நினைத்தாலே மோகித்து விழுந்து விடுவாராம். 10 அடியவர்க்கு எளியவன் பிறர்களுக்கு அரிய வித்தகன் என்ன அந்த கண்ணன் பெருமானுடைய அவன் பிறந்த 10 அடியவர்க்கு எளியவன். அந்த கண்ணன் பெருமான் எப்பேற்பட்ட எளிமையானவன், எல்லோரோடும் சகஜமாக பழகக்கூடியவன். கன்று, பசு, குரங்கு, தாழ்ந்தவர்கள் எப்படி அத்தனை பேரோடும் கண்ணன் பெருமான் சகஜமாக பழகக்கூடியவன் என்று நாம் அவனுடைய சரித்திரங்களில் பார்க்கலாம். அப்படி 10 அடியவர்க்கு எளியவன் பிறர்களுக்கு அரிய வித்தகன். அவனுடைய எதிரிகளுக்கு எப்பேற்பட்டவன்னா, பரித்ராணாய் சாதூனாம் விநாசாய் சுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனாத்தாய சம்பவாமி யுகயுகே என்று அந்த அவனுடைய எதிரிகளுக்கு அப்படி மிகவும் சக்தி வாய்ந்தவனாக தெரியுமானாம். 10 அடியவருக்கு எளியவன் பிறர்களுக்கு அரிய வித்தகனாக அவனுடைய எதிரிகளுக்கு அரிய வித்தகனாக கண்ணன் பெருமான் திகழ்வானாம். இதை நினைத்து நம்மாழ்வார் மோகித்து விழுந்தாராம். இப்படி பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் சொல்லி கண்ணன் பெருமானுடைய அந்த திருவதாரத்தை நினைத்து மோகித்து விழுந்தார் நம்மாழ்வார். இப்படி அத்தனை ஆழ்வார்களும் சரி ஆச்சாரியர்களும் சரி கிருஷ்ணாவதாரத்திலே மண்டி கிடந்தார்கள். ஆக இந்த நன்னாளிலே நாம் கிருஷ்ணானுபவத்தை
பெற்று கிருஷ்ணனுடைய கிருபைக்கு நாம் எல்லோரும் பாத்திரமாக வேண்டுமாய் அப்படின்னு பிரார்த்தித்து அமைகிறேன். ஸ்ரீமதே ரம்பிஜாமாத்திர முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினி பூஜாத் நித்ய ஸ்ரீஹி நித்யமங்கலம்.